ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்ம எல்லாரையும் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கக்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்க வேணும். प्रभु हम सबको उद्धार कर कर उनका पुत्र पुत्री बनाया है, उसने प्रभु को हमेशा धन्यवाद करना है। இது இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கல. ये इस दुनिया के सारे लोगों को मिला नहीं है, இது ஒரு பெரிய பாக்கியம். एक बड़ा सा सौभाग्य है। நாம் இன்னும் அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகளை சந்திக்க हम வேண்டியிருக்குது. अभी तक उसे सही से समझ नहीं पाए, इसलिए हमारे जीवन में बहुत सारी परेशानियों को उठाते हैं। நாம் உண்மையிலேயே நம்முடைய அப்பா யாரு, सच में हमारा पिता कौन है, அவர் எவ்வளோ பெரியவர், वो कितना बड़ा है, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், सबको भोजन खिलाने वाला, அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் வைக்கணும்னு விரும்புகிறவர். उनके बच्चों को हमेशा चंगाई के साथ और धन दौलत के साथ रखना चाहता है। இதை நம்ம புரிஞ்சு கொண்டோமானா अगर इसे हम सही से समझ लेंगे तो நமக்கு விரோதமாட்டு பிசாசு நம்முடைய எண்ணங்களை சிதறடிப்பான், விசுவாச சிந்தைகளை. हमारे द्वारा जो है शैतान जो है हमारे विश्वास के विचार को वो तोड़ना चाहता है। அவன் சிதறடிக்கிறதுக்கு அதை நம்ப விடாம பண்றது அவன் வேலை. उसका काम है कि उसे विश्वास का तितर पितर करना, उस पर भरोसा न करना। அதனால நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவோம். उसके वजह से हम जो आशीष रखा है उसे அவன் हमको நம்முடைய வாழ்க்கையில வந்து வியாதியையும் வறுமையையும் சஞ்சலத்தையும் கொடுக்கறான். वो आकर हमारे जीवन में बीमारी, परेशानी और तकलीफें को देता है। பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் அதை தான் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் இதை தான் சொல்றாரு. நீங்க ஒன்னுலையும் குறைவில்லாம ஆசீர்வாதமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். पुराने नियम में भी प्रभु यही कहता है और नए नियम में भी प्रभु यही कहता है, तुम बिना कोई कमी के सब में धन संपत्ति में भरपूर होकर आनंद में रहना है। உங்களுக்கு ஒரு வியாதியும் வராதபடி நான் உங்களை காப்பேன்னு அவர் வாக்கு आपको பண்ணியிருக்கிறார். कोई बीमारी न आने जैसा मैं आपको सुरक्षा दूंगा, ऐसा कहता है। நான் உங்களை எல்லா ஜாதிகளிலும் மேல்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் मैं சொல்லியிருக்கிறார். तुम्हें सारी जातियों में मैं ऊंचाई में रखूंगा, ऐसा प्रभु कहता ஏன்னா है। நம்முடைய தேவன் பெரியவர், क्योंकि हमारा परमेश्वर बड़ा है, எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவர். वो सब पे राज करने वाला है। அப்படியான நாம அவருடைய பிள்ளைகள் நாம எப்படி இருக்க வேண்டும்? इसका मतलब हम उसके बच्चे हैं तो हम कैसे रहना चाहिए? நம்முடைய நினைவுகள்ல மாற்றம் வேணும், हमारे विचार में बदलावट होना चाहिए, நம்முடைய பார்வையில மாற்றம் வேணும், हमारा जो नजरिया देखने में बदलावट होना चाहिए, நம்முடைய வார்த்தைகளில ஒரு மாற்றம் வர வேண்டும். हमारी बातों में एक बदलावट होना चाहिए। நாம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் ஒரு அன்பு நம்மளுக்கு காணப்பட हम வேண்டும். परमेश्वर के बच्चे हैं, वो अधिकार और वो प्रेम हमारे अंदर दिखना चाहिए। இந்த பூமியை நாம ஆள பிறந்தவர்கள் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க ये வேண்டும். दुनिया पे हम राज करने के लिए पैदा हुए हैं, ये विश्वास, ये एहसास हमें होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க வந்தோடனே अनेक காரியங்களை பேசும்படி ஏவப்பட்டேன். आने के बाद बहुत सारी बातों को बताने के लिए प्रभु की अगुवाई हमें ले அங்கே गया। இருக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்து இங்க अनेक வசனங்களை கர்த்தர் உள்ளத்துக்குள்ள உணர்த்தினார். वहाँ आते समय एक वचन लेके आया था, पर यहाँ आते ही बहुत सारी वचनों से प्रभु जो है बातें कर रहा था। சரி, இப்போ கர்த்தர் நமக்காக ஜீவன் கொடுத்த நாளை எல்லாரும் கஷ்டிய நாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க. आज बहुत सारे लोग प्रभु ने हमारे लिए जीवन देने वाला उस दिनों को कष्ट का दिन के रूप में वो मनाते हैं। நிறைய பேர் அழுவும் செய்வாங்க, அதை நினைச்சு கண்ணீரும் விடுவாங்க. बहुत सारे लोग रोते भी है, उसे सोचकर आंसू बहाते हैं। ஆனா அவங்களுடைய வாழ்க்கையோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். पर उनका जीवन बहुत अलग तरीके से बिताते ஆனா हैं। நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், और मैं आपको बताना चाहता हूँ, நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நாள் இந்த நாள் தான். ये आप खुशी मनाने का समय ये समय है। இந்த நாள் தேவன் ஏன் இவ்வளவு பாடுபட்டார், என்ன சந்தோஷமா வைக்கணும், ஒன்னிலும் குறைவில்லாம வைக்கத்தானே செய்தாரு. ये दिन प्रभु ने क्यों इतना दुख तकलीफ उठाया, मुझे खुशी में रखना, बिना कमी घटी का रखने के लिए ही किया। நான் வியாதியில இருக்கணும், நான் குறைவா இருக்கணும், நான் கண்ணீரோட வாழணும், இது கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. मैं बीमारी में रहना, मैं कमी में पाया जाना, मैं आंसू के साथ दिखना, ये प्रभु की मर्जी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। சரி, இப்பொழுது நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். प्रभु के वचन की ओर जाएंगे। எபிரேயருக்கு தான் எழுதின நிருபம் 10 அதிகாரம் 19 இருந்து வாசிக்கலாம். हिब्रू का किताब 10वां अध्याय 19 से पढ़ेंगे। ஆனபடி ஆகையால் சகோதரரே,
நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். 24 வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். சரி. इसीलिए हे भाइयों, जब हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवित मार्ग से पवित्र स्थान में प्रवेश करने का हिवाय हो गया है, जो उसने पर्दे अर्थात अपने शरीर में से होकर हमारे लिए अभिषेक किया है, और इसीलिए कि हमारा ऐसा महान याजक है जो परमेश्वर के घर का अधिकारी है, तो आओ हम सच्चे मन से और पूरे विश्वास के साथ और विवेक का दोष दूर करने के लिए हृदय पर छिड़कावा लेकर और देह को शुद्ध जल से धुलवाकर परमेश्वर के समीप जाए। आओ हम अपनी आशा का अंगीकार को दृढ़ता से थामे रहे, क्योंकि जिसने प्रतिज्ञा की है वो सच्चा है, और प्रेम और भले कामों में उस्काने के लिए हम एक दूसरे की चिंता किया करें और 25 और एक दूसरे के साथ इकट्ठा होना न छोड़े, जैसे कि कितनों की रीति है, पर एक दूसरे को समझाते रहे, और जो उस दिन को निकट आते देखो तो और भी अधिक यह किया करो. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஜீவ அப்பமாகிய வார்த்தையை நம்மளுக்கு பிட்டு தரும்படியாக प्रार्थना करेंगे प्रभु ये जीवन का रोटी हमें तोड़कर देने के लिए. பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். पवित्र हमारे पिता, आपको धन्यवाद करते हैं. எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக நீர் மறுபிறப்பை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். हमें पवित्र बनाने के लिए आपने एक नया जीव जन्म दिया, उससे धन्यवाद करते हैं. கர்த்தாவே உம்மை போல எங்களை மாற்ற நீர் சித்தம் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु आपके समान मुझे बदलने का आपने जो इच्छा किया उससे என்னை धन्यवाद. அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். मेरे बिना तुम कुछ भी नहीं कर सकते, ऐसा वाग्दान दिया, उससे धन्यवाद. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். पुत्र ने छोड़ाया तो सचमुच का छुटकारा तुम्हें मिलेगा, ऐसा आपने कहा, इसलिए இந்த धन्यवाद. வேளையிலேயும் நீர் எங்களோட பேசும். इस समय में भी आप हमसे बातें कीजिए. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல எங்கள் மூலமாக உம்முடைய சித்தம் செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. आपकी मर्जी जैसा स्वर्ग में होती है वैसे ही हमारे द्वारा भी आपकी मर्जी होने के लिए अपने आप को हम अर्पण करते हैं. இயேசு என்னும் உம்முடைய நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. यीशु आपके नाम से मांगते हैं. आमीन. आमीन. திரும்ப வாசிக்கலாம் அந்த 10ஆம் வசனத்தை 19ஆம் வசனத்தை. फिर भी हम 19वां वचन फिर से पढ़ेंगे. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஆமென். इसीलिए हे भाइयों, जब हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवित मार्ग से पवित्र स्थान में प्रवेश करने का हिवाय हो गया है. தேவன் இந்த கஷ்ட நாள்னு சொல்லுற இந்த நாள் தேவன் நமக்காக அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். ये दिन जो तकलीफ के दिन ऐसा जो कहते हैं, इस दिनों में परमेश्वर ने हमारे लिए अपने शरीर को फाड़ने के लिए दे दिया. ஏன்? क्यों? நாம அதுக்குள்ள போய் சுகமா இருக்கும்படி. हम उसके अंदर जाकर खुशी से रहने के लिए.
நம்மளுடைய பாதுகாப்பு அங்கதான் இருக்கிறது. हमारा सुरक्षा वहां पर ही है. நம்முடைய ஐஸ்வர்யம் அந்த கிழிக்கப்பட்ட ரத்தத்துக்குள்ள தான், சிந்தப்பட்ட ரத்தத்துக்குள்ள தான் இருக்குது. हमारा धन संपत्ति वो फाड़ा गया उस लहू के अंदर ही நம்முடைய है. ஆரோக்கியம் அந்த ரத்தத்துக்குள்ள தான், அந்த சிலுவைக்கு அந்த மாம்சத்துக்குள்ள தான் இருக்குது. हमारी चंगाई परमेश्वर के उस शरीर के अंदर ही है. பாருங்க, நம்முடைய சரீரத்துல நாம செய்கிற பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதான தண்டனையை நாம் அடையாதபடி இயேசு அடைந்தார். देखिए हमारे शरीर में हमने जो किए अपराध और पाप का दंड हम न उठाते हुए परमेश्वर ने उसे उठाया. நான் கர்த்தருடைய கிருபையினால இங்க வர்ற நாளெல்லாம் விசுவாசத்தை குறித்து தான் பேசுறாருங்கிறத தவிர வேற ஒண்ணு எனக்கு புரியல. मैं जहाँ जब भी यहाँ पर आता हूँ तो परमेश्वर के उस विश्वास के द्वारा ही बात करता हूँ, ஏன்னா அதுதான் அஸ்திபாரமே. क्योंकि वही आपका नींव है. அந்த அஸ்திபாரம் சரியா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில அசைவு வராது. वो नींव सही रहेगा तो आपके जीवन में आप जो है डगमगाएंगे नहीं. அதான் சொல்றாரு, கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு அது விழாது. எத்தனை புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் அது விழாது. इसीलिए कहा गया है चट्टान के ऊपर जो बनाई गई वो घर वो गिरेगा नहीं, कितना ही तूफान आंधी आ जाए वो हिलेगा नहीं. ஏனென்றால் அவர் நம்முடைய பாதுகாப்பு அளிக்கும்படி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். क्योंकि हमारी सुरक्षा के लिए उन्होंने परमेश्वर ने इतनी बड़ी बातों को कर दिया है. யாக்கோபு 4 அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். याकूब 4 अध्याय में हम पढ़ते हैं, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. प्रभु को आप जो है प्रभु के बातों को पालन करो और शैतान के विरोध खड़ा रहो, அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். तब वो आपसे भाग जाएगा. நீ அவனுக்கு விரோதமா நின்னு பேசாதிருந்தா तो उसके विरोध खड़ा होकर बात नहीं करेगा तो அவன் போடவே மாட்டான். वो नहीं भागेगा. பாருங்க, இருள அகற்றணும்னா ஒளிதான் வர வேணும். देखिए अंधकार को भगाना है तो उजाला आना ही है. நீ பெரிய கம்பை எடுத்து அடிச்சாலோ கல்லை எடுத்து அடிச்சாலோ என்னத்தை தான் உடைச்சாலோ சத்தம் போட்டாலோ அந்த இருள் போகாது. तो बड़ा लाठी लेकर मारे या पत्थर लेके मारे या फिर कुछ डांटे तो भी वो अंधकार जाने वाला नहीं. அதுக்கு தேவை ஒரே வழி வெளிச்சம். उसको निकालना है तो एक ही रास्ता है, वो उजाला है. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் தேவைன்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான். हमारे जीवन में खुशियां चाहिए तो एक ही रास्ता है, वो यीशु मसीह है. அவர் சொல்லிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. उसने कहा है जो वाग्दान आपको दिया है वो सच्चा है. அவர் வாக்கை காத்து கொள்ளுகிறதுல மாறுகிற தேவன் அல்ல. वो अपने बोले हुए बातों से जो पूरा करने में वो कभी नहीं बदलता है. இதை நாம புரிந்து கொண்டோமானா பிரச்சனை வரட்டு, ये हम समझ जाएंगे तो अगर हमारे जीवन में परेशानी आता है நாம கவலைப்படவே மாட்டோம். हम चिंता नहीं करेंगे. என் அப்பா சொல்லி இருக்கிறாரு, क्योंकि मेरे पिता ने कहा है உன்னை பரீட்சை பார்க்க வந்திருக்கிறான், जो तुझे परीक्षा करने आया है நீ அவனை ஏத்து நின்னு ஓட ஓட வரட்டு அப்படின்னு சொல்லுவாரு. तो उसके विरोध खड़ा रहे और उसे दौड़ा दौड़ा कर भगा करके कहेगा. அப்ப அது எப்படி நாம செய்யறது? तो वो कैसा हमें करना है? இந்த வாக்கை எடுத்து அவர் பண்ணிருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை எடுத்து நம்ம வாயினால அறிக்கை பண்ணுகிறோம். ये प्रभु ने दिया हुआ इस वचन वाग्दान को लेकर हमारे मुंह से कबूल करना है. முதலாவது நாம அந்த வார்த்தையை கேட்கிறோம், இல்லையேல் படிக்கிறோம், அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வைக்க வேணும். पहला हम उस वचन को सुनते हैं या पढ़ते हैं, उस बातों को हमारे हृदय में रखना है. அதை பற்றி நாம யோசிக்க வேணும். उसके बारे में हम सोच कर देखना है. அப்ப இதனால எனக்கு என்ன உண்டுங்கறத நாம சிந்தித்து பார்க்க तो வேணும். इसके द्वारा मुझे क्या है करके हम उसका அப்ப நான் विचार என்ன करना செய்ய है. வேணும்ங்கறத நாம யோசிக்க तो வேணும். उसके बाद मुझे क्या करना है करके सोचना है. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கும். நீங்க அப்படி யோசிக்கும் பொழுதே அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை தரும், வழி உங்களுக்கு வழியை உண்டாக்கும். आप ऐसे सोचते समय में ही वो वचन आपको बल से भर देगा और आपके लिए मार्ग तैयार कर देगा. நீங்க அப்பொழுது நீங்க உங்க வாயினால சொல்லும் பொழுது உங்களுக்கு விரோதமா இருக்கிறது எல்லாம் ஒட்டஞ்சி उसके बाद தவிடுபடியாகும். अपने मुंह से जब आप उस बातों को कहेंगे तो आपके विरोध जो है बंधन वो सब टूट जाएगा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய ஞானத்தினாலோ அல்ல, हमारे बल से या हमारे ज्ञान से नहीं, இந்த வார்த்தையினாலே எல்லாம் ஆகும். ये वचन के द्वारा सब कुछ होगा. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நாம இன்னைக்கு இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறோம். तो आज हम जो है वो अनुग्रह के द्वारा है. நாம புதிய பிறப்பை பெற்றுக்கொண்டது தேவனுடைய கிருபையினால அந்த பிறப்பை हमने பெற்றுக்கொண்டோம். नया जन्म ले लिया, प्रभु के अनुग्रह के द्वारा ले लिया है. நாம இனி வாழுறதும் அந்த கிருபையில தான் வாழ और போகிறோம். हम जो जी रहे
रहे हैं, जीने वाले हैं, वो अनुग्रह के अंदर ही जीने वाले हैं। நம்முடைய ஜெயம் அந்த கிருபையினால தான் और கிடைக்கிறது. हमारा जो विजय है उस अनुग्रह के द्वारा ही मिलता है, ஆனா நாம அதை பற்றி யோசிக்கிறது இல்ல. पर हम उसके बारे में सोचते नहीं है। நம்முடைய பிரச்சனைகளை வைக்கிறோம். हमारी परेशानियों को आगे रखते हैं। பாருங்க, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க. இப்ப எனக்கு டாக்டர் சொல்லிட்டாருங்க, உனக்கு இந்த வியாதி இருக்குது, நீ வாழ்நாள் எல்லாம் இந்த மாத்திரை சாப்பிடணும். देखिए, उदाहरण के रूप में हम ले लेंगे, डॉक्टर ने मुझे कह दिया तुझे ये बीमारी है, तो मरते दम तक इस गोली खाना ही है। இல்லாவிட்டா அது உனக்கு பிரச்சனையை உண்டாக்கும். नहीं तो वो तेरे लिए परेशानी तैयार कर देगी। நான் விசுவாசி, मैं विश्वासी हूँ, ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது? पर मेरे जीवन में परेशानी क्यों आई? நாம அப்படிதான் பேசுறோம். हम ऐसे ही बातें करते हैं। ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாங்கிறத மற்றது நாம யோசிக்கிறது இல்ல. प्रभु क्या कहता है उसको हम सोचते नहीं है। நான் கர்த்தரை நல்லா தானே துதிக்கிறேன், நல்லா தானே நான் பாடுறேன், எல்லாம் செய்யறேன், ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? मैं प्रभु को अच्छा स्तुति करता हूँ, प्रार्थना करता हूँ, सब करता हूँ, फिर मुझे क्यों इतना कष्ट? காரணம் என்ன தெரியுமா? क्या कारण पता है? டாக்டர் சொல்லுறான், डॉक्टर कहता है, அவன் உண்மையை தான் சொல்றான், वो सच्ची बातें कह रहा है, அது நம்முடைய சரீரத்திலும் காணப்படுது, और वो हमारे शरीर में दिखाई भी दे அவன் रहा சொன்ன है। பிரகாரம் நம்முடைய சரீரத்திலும் வேதனை உருவாகுது. वो जैसा कहा वैसे हमारे शरीर में तकलीफ बढ़ रहा है। ஆகையினால நம்ம என்ன செய்கிறோம்? उसके लिए हम क्या करते हैं? அவன் சொன்ன பிரகாரம் மாத்திரையை தவறாம சாப்பிடுறோம், மருந்துகளை சாப்பிடுறோம். उसने जैसा कहा वैसे ही उस गोली को बिना भूले ले लेते हैं। ஒரு நாள் விடலன்னா அது உனக்கு இப்படி பண்ணுங்கிற அதே மாதிரி அது பண்ணும். तो तू एक दिन नहीं खाएगा तो वो तकलीफ तुझे ऐसा होगा कहता तो वैसे ही करता है। இதயத்துல இது ஆழமா பதியணும். ये तेरे हृदय में अच्छा से भरना है। ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, और परमेश्वर का वचन कहता है, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். उसके खोड़े खाने से तुम चंगाई हुए है। நீ இதை பார்த்துக்கிட்டு நீங்களும் சொல்றீங்க, आप इसे देख लेते हैं और आप भी मुंह से कहते हैं, அவர் என்னுடைய வியாதிகளை சுமந்தார். वो मेरी बीमारी को उठा लिया। மத்தேயு 8:17 வாசிங்க, அங்க சொல்லிருக்கு பாருங்க. मत्ती का किताब 8वां अध्याय 17 वचन पढ़ेंगे, वहां पर लिखा है, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். उसने उससे कहा, मैं आकर उसे चंगा करूंगा। नहीं बस 8 में 17 ताकि जो वचन यशायाह भविष्यवक्ता के द्वारा हाँ, कहा गया था वो पूरा हो। कैसा? उसने हमारी दुर्बलताओं को ले लिया, उसने वो अपने ऊपर हमारे दुर्बलता को ले लिया, कमजोरी को ले लिया, और हमारी बीमारियों को उठा लिया। हमारे बीमारियों को उठा लिया. हालेलुया. हालेलुया। இப்பொழுது अभी நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், मैं आपसे एक प्रश्न पूछता हूँ, இதை வச்சு நீங்க பதில் கொடுங்க. इससे आप उत्तर दीजिए। இப்போ டாக்டர் சொன்னது உண்மை, डॉक्टर ने कहा वो सच्ची बात है, உங்க சரீரத்துல இருக்கிற சம்பவமும் உண்மைதான், आपके शरीर में जो पाया जाता है वो भी सच्ची है, ஆனா அந்த வார்த்தை சொல்றதும் உண்மைதான். और ये वचन जो कहता है वो भी सच्चा है। ஆனா இவைகளை எல்லாம் டாக்டர் சொல்றதும் மாறிடும், உன் மனசு உன் சரீரம் சொல்றதும் மாறிடும். डॉक्टर जो कहा है वो बदल जाएगा, आपका मन आपका शरीर जो बता रहा था वो भी बदल जाएगा, ஆனா தேவனுடைய வார்த்தை மாறாது. परमेश्वर का वचन बदलेगा नहीं। ஹalleluya. हालेलुया। நீ சொல்லணும், நான் சுகம் ஆயிட்டேன், आप कहना है मैं चंगाई पा लिया हूँ, நான் சுகம் ஆயிட்டேன், मैं चंगाई पा लिया हूँ, அவர் என்னுடைய துக்கங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார். वो मेरे दुख बीमारी कमजोरी सब उठा लिया। நீ எவ்வளவு நாள் இருப்பே, உனக்கு இங்க இருக்க அதிகாரம் கிடையாது. तू जब तक है मेरे शरीर में रहने का तुझे अधिकार नहीं है। நீ எப்படி இருந்தாலும் நீ காலி பண்ணி தான் ஆகணும். कैसा भी हो तो यहाँ से निकलना जरूरी है। ஹalleluya. ले लिया। இதுதான் ஜெயம் எடுக்க வேண்டிய வழி. यही विजय पाने वाला मार्ग है। நாம இத பார்த்துக்கிட்டே யோசித்து யோசித்து வாழ்நாளெல்லாம் மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்குது. ஐயோ ஐயோ, நாம் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் சொல்லி முறுமுறுக்கிறோம். हम हमेशा इसी बातों को सोचकर जीवन भर मुझे दवाई खाना पड़ रहा है, मैं प्रभु प्रभु पुकार के मुझे क्या लाभ हो, ऐसा कहते हैं।
ஆனா தேவன் சொல்றாரு परमेश्वर कहता है நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். हमारा विश्वास ही दुनिया पे विजय पाने वाला विजय है। உனக்கு ஜெயம் வேணுமானா நீ இந்த வாக்கை நம்ப வேணும், உறுதியாய் பற்றிக்கொள்ள வேணும். तुझे विजय चाहिए तो इस वचन पे तो भरोसा करना है, स्थिर खड़े रहना है। இப்பொழுது நான் என்ன கேட்டீங்க? अभी आपने क्या सुना था? அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார், நம்முடைய வேதனைகளை எல்லாம் இயேசு சுமந்தார். उसने यहाँ पे हमारे दुर्बलता को ले लिया, हमारी बीमारी को, हमारी कमजोरी, सब कुछ यीशु ने ले लिया। தரித்திரத்தை அவர் சுமந்தார், हमारी दरिद्रता को भी उसने उठा लिया। ஆகையினால அவருடைய ஐஸ்வரியத்தை நமக்கு தருகிறார். इसीलिए उसका जो ऐश्वर्य से हमें बढ़ता है। அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாமளும் வாழணும் அப்படிங்கிறது கர்த்தருடைய சித்தம். वो जैसा है वैसे ही हमें भी जीना है, वो प्रभु की मर्जी है। அல்லேலூயா, हालेलुया। ஏன்னா வேதம் நிறைய பேர் அவங்க என்ன பிடிக்கிறாங்க? बहुत सारे लोग क्या पकड़ के कहते हैं? கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். मसीहा के अंदर परमेश्वर की भक्ति में चलने वाले सारे लोग दुख उठाएंगे, दुख उठाए जाएंगे। அடுத்து மாத்திரமல்ல, वो केवल नहीं, நாம் பிரபுக்க வச்சனம் அது உண்மைதான், वो सही बात है। அடுத்தங்கள சொல்லப்பட்டிருக்குது, इसके बाद वचन बताती है நாம் இயேசுவோட கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். हम यीशु के साथ अगर तकलीफ को भी सहन करेंगे तो हम राज करेंगे। எப்படி? कैसा है? இப்போ நான் சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. अभी मैं जो कहा आप अच्छे से समझिए, ये प्रभु का वचन है। உனக்கு உபத்திரம் வந்தாதான் உன் விசுவாசம் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்குதா, உன் புத்தியில இருக்குதா, இல்ல நான் டாக்டர் சொன்ன வாக்குல இருக்காங்கறத பரீட்சிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த உபத்திரம் வரும். आपको जब तकलीफ आएगा तब आपका विश्वास आपके अंदर है क्या, या डॉक्टर ने कहा वो, या फिर परमेश्वर के वचन में है, ये जो है मालूम पड़ेगा। நான் சுகமாயிட்டேன், சுகமாகல, உங்க சரீரத்துல இல்ல, காணப்படல, ஆனாலும் நான் சுகமாயிட்டேன், இயேசு எனக்கு சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் நீ சொல்லிக்கிட்டே இரு. मैं चंगाई हो गया, मगर वो चंगाई आपके शरीर में नहीं दिखाई दिया, आप चंगाई नहीं हुए, परंतु आप उस वचन को दोहराते रहना है। ஏன்னா உன் மனசு சொல்லுது ஏன் போய் சொல்ற அப்படிங்க, क्योंकि आपका मन खुद आपसे कहेगा क्यों तू झूठ कह रहा है करके। நீ तो ஒண்ணும் ஆகலையா, என்னல உனக்கு வேதனை அதிகமாகுது அப்படின்னு நம்முடைய மனசு நம்முடைய சரீரத்தினுடைய நிலையை நம்மள பார்த்து பேசும். आपका मन खुद आपसे बातें करेगा, तू और तकलीफ में बढ़ गया, क्यों तू झूठ कह रहा है। நாம சொல்லணும் ये सही पिशाच, यानी இதெல்லாம் கொண்டு வரது पिशाच, क्योंकि हम कहना है ये सारी बातें लेके आने वाला शैतान है। அப்ப நம்ம சொல்ல வேணும், हम कहना है ஏ பிசாசு நீங்க இருக்க முடியாது, हे शैतान तू यहाँ नहीं रह सकता, ஏன்னா கர்த்தருடைய ஆலயம், क्योंकि ये प्रभु का भवन है। ஒன்ன இங்க அனுப்பி இருக்கிறாரு, நான் ஒன்ன சமட்டி வெளியே தள்ளணும் அப்படினு मैं उसने तुझे यहाँ भेजा है ताकि मैं तुझे कुचल कर बाहर करूं। ஒன்ன பிதிச்சு இந்த வடத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு உன்னை வெளியே வரட்டுறதுக்கு தான் உனக்கு அனுப்பி இருக்கிறாரு। तुझे जो है लात मार कर इस शरीर से बाहर निकालने के लिए ही प्रभु ने तुझे भेजा है। हालेलुया, हालेलुया। அவன் எவ்வளவு நாளா இருக்கட்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் இருந்துகிட்டே இருப்பான்। आप कहेंगे वो कितना ही दिन हो मेरा शरीर में रहने दो, तो எப்ப சித்தமா அவர் சுகம் தருவார் அப்படி நினைச்சேன்னா அவன் என்ன இருந்துகிட்டே இருப்பான்। प्रभु की जब मर्जी हो तब वो चंगाई दे, ऐसा आप सोचेंगे तो वो वैसे ही आपके शरीर में रहेगा। उंगा வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டு வெச்சுடுங்க, आपके घर में एक सांप आ गया समझिए, நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे? ஐயா இருந்துட்டு போய் அடிக்கடா அப்படி கும்பிடுவேடா, आप कहेंगे क्या ठीक है वो रहने दो, उसको मारेंगे नहीं, वो पड़े रहने, प्रभु की मर्जी है। அப்படி சொல்லி அதை கும்பிடுவேடா, அதை வச்சிருவேடா, उसको पूज करेंगे, पूजा करेंगे, उसे रखे रहेंगे, ஓடலே தரத்தணும், तुरंत उसे भगाना है। அதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனை நீங்க செய்வீங்க। उसका सारा जो रास्ता है वो आप निकालेंगे। இதே மாதிரி தான் ऐसे ही கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நாம ஜெயம் எடுக்க வேணும்। मसीहाई जीवन मतलब हम विजय प्राप्त करना है। இந்த வாக்கை சொல்லி 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 நாம ஜெயம் எடுக்க ये வேண்டும்। वचन को कह कर हम विजय लेना है। हालेलुया, हालेलुया। பாருங்க இது நம்முடைய பலத்துல அல்ல, देखिए ये हमारे बल से नहीं होगा। வாக்கு தத்தம் பண்ணினவர், அதை வாசிக்கலாம், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, जो वाग्दान किया है वो सच्चा है। ஆமென்। 21 வசனம் 23 वचन, எபிரேயர் 10:23, हिब्रू का किताब 10वां अध्याय 23 वचन। இல்ல அது இல்ல, அல்லாமலும் 23 10 அதிகாரம் 23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை
அறிக்கை வாயினால சொல்லுறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். டக்குமாக இல்லையா, அசையாமல் உறுதியா இருக்க வேணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்க. நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் அதை காத்துக் கொள்ளுவதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹalleluya, हालेलुया, ஆமென். आओ हम अपने आशा के अंगीकार को देखो आओ हमारा आशा का अंगीकार को दृढ़ता से थामे रहे, दृढ़ता से मजबूत होकर थामे रहे, क्योंकि उसने प्रतिज्ञा की है वो सच्चा है। जो प्रतिज्ञा किया वो प्रभु सच्चा है. हालेलुया, हालेलुया। இத நாம புரிஞ்சு கொண்டோம்னா अगर इसे हम समझ जाएंगे तो நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இடறவே மாட்டீங்க. आपके जीवन में आप कभी डगमगाएंगे नहीं, உங்களுக்கு ஒரு நாள் நீங்க பின்வாங்க மாட்டீங்க. आप कभी आपके जीवन में पीछे नहीं जाएंगे. அவன் எந்த வழியிலயும் வருவான். वो कोई भी रास्ते में आएगा. நான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் இருக்குது, மேக ஸ்தம்பம் இருக்குது, சமுத்திரத்தையே ரெண்டா பிளந்து அவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் பெரியவர் என்று தெரிஞ்சு இருந்தும் देखिए, इजरायली लोगों के साथ परमेश्वर का आग का स्तंभ है, मेघ का स्तंभ है और समुद्र को दो भाग कर प्रभु उन्हें लेके आ रहा है करके मालूम होने के बावजूद பிசாசு அவனுடைய ஜனங்களை எழுப்பி விடுறான். शैतान उनके लोगों को वो जगाता है उनके विरोध நீ में, போய் அடி, तू जाकर मार. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இனி நாங்க ஒண்ணுமே செய்யணும் உறங்கிட்டே இருப்போம். अब ये लोग क्या सोच रहे हैं, हमें कुछ करने की आवश्यकता नहीं, हम केवल सोएंगे. காயங்க சோயங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ऐसा वे सोच के बैठे, खाएंगे सोएंगे. ஆனா தேவன் இவங்களை கொண்டு அந்த பிராக்டிकल பண்ணி ஜெயம் எடுக்கணுங்கிறது அவருடைய சித்தம். पर परमेश्वर की मर्जी है कि इनके द्वारा ये युद्ध कर कर उस पर विजय पाना, ये प्रभु की मर्जी है. ஹalleluya, हालेलुया. அப்போ அதனாலதான் அவன் கர்த்தர் அவங்களோட இருந்து இவங்க கைய ஓங்கினா கர்த்தர் அடிக்கிறாரு. इसीलिए प्रभु उनके साथ रहकर जैसे ये हाथ उठाता है प्रभु उनको मारता है. ஹalleluya, हालेलुया. அப்ப நாம என்ன செய்யணும்? तो हम क्या करना है? கர்த்தருடைய வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அது போய் உருவாக்கும், செயல்படுத்தும், நம்மளை கொண்டு அதை செய்வார். प्रभु का वचन कहते ही वो जाकर वहाँ काम करना शुरू करता है. நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த காரியத்தை உருவாக்கும், செய்யும். हमारे मुंह से निकलने वाली वो बातें उस बातों को पूरा करता है. வாசிக்கலாம். पढ़ेंगे மார்க்கு 11ஆம் அதிகாரம், मार्क का किताब 11वां अध्याय 23:2 நினைக்கிறேன். வாசிக்கலாம். 22 वचन. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கேள எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகம், நான் சொன்னபடிதான் நடக்கும் அப்படின்னு உன் இருதயத்தில் நீ நம்பி விசுவாசத்தோட சொன்னா அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு அவன் சொன்னபடியே ஆகும். ஹalleluya, हालेलुया. ஆமென். 22 और 23. यीशु ने उसको उत्तर दिया, यीशु ने उससे उत्तर दिया, परमेश्वर पर विश्वास रखो, परमेश्वर तुमसे जो कहा हुआ सब पर भरोसा रखो. मैं तुमसे सच कहता हूँ तुमसे मैं झूठ नहीं कहता हूँ, सच कहता हूँ, कसम खाता हूँ कि जो कोई इस पहाड़ से कहे, ये जो कोई ये पहाड़ से कहे तू उखड़ जा तू उखड़ जा और समुद्र में जा पड़, तू समुद्र में जा पड़ और अपने मन में संदेह न करे, क्या करे? तो शुरू को अपने मन में संदेह है. संदेह ना करना. ऐसा कैसा होगा, मैं बोलेंगे तो क्या होएगा, कुछ भी एक तूल एक छोटा पत्थर भी रह जाएगा, पहाड़ कहाँ जाएगा, ऐसा सोचेगा. मैं बोलेगा तो मैं उतना लायक थोड़ी है. ऐसा अपने आप को निश्चित समझ के रहेगा, कभी नहीं बोल पाएगा. इधर क्या कहता है? हम चलो, बोलो बोलो पढ़ो. वरन प्रतीत करे कि जो कहता हूँ वो हो जाएगा. मैं जो बोला वो हो जाएगा. हालेलुया, हालेलुया. क्यों ये अपनी नाम நினைக்கணும்? क्यों ऐसा हम सोचना है? நான் பழைய ஆள் அல்ல, मैं अब पुराना इंसान नहीं हूँ, புது சிருஷ்டி. मैं नया सृष्टि हूँ, நான் தேவனுடைய பிள்ளை. मैं परमेश्वर का बच्चा हूँ. எங்க அப்பா என்ன செய்தாரோ அதை நானும் செய்யணும். मेरे पिता ने जो काम किया वो मैं भी करूँगा. அதுக்காக வேண்டிதான் என்ன மறுபிறப்பு கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. इसीलिए मुझे नया जन्म दिया है, मैं परमेश्वर का बच्चा हूँ.
அப்ப இப்ப நீங்க ஜெபம் என்ன பண்ண तो வேணும்? अभी हम प्रार्थना क्या करना है? என் கண்ணு இன்னும் குருடா இருக்குதா? मेरी आंखें अभी भी अंधा है। என் ஆண்டவரே உம்ம நீர் பார்த்த மாதிரி பார்க்க என் கண்ணை திறங்க சீக்கிரம் मेरे அப்படிங்க. प्रभु आप जैसा देखते हैं वैसा मुझे भी देखने के लिए मेरी आंखों को खोलिए। ஏன்னா சத்துரு எங்கெல்லாம் வரான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. शत्रु कहाँ कहाँ से आ रहा मुझे कुछ पता नहीं அவனை है। கண்டா நான் ஓட ஓட விரட்டுவேன் அல்லவா? उसको देखूंगा तो मैं उसे दौड़ा कर भगाऊंगा। எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருவோட யுத்தம் பண்ணினார்களோ இப்ப நமக்கு அவன் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னா அங்க யார் இருக்கிறா இவனுக்குள்ள யார் இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். जैसा इजरायली लोग जो है शत्रुओं को भगाया वैसा हमारी आंखें अगर खुली तो उसके अंदर कौन है इसके अंदर कौन है हमें पता हो। இவனுக்குள்ள என்ன ஆவி இருந்து கிரியை செய்யுது எப்படிப்பட்ட ஆவி இருந்து கிரியை செய்யுங்கிறத காண முடியும். इस व्यक्ति के अंदर कौन सा आत्मा आकर काम कर रहा है करके हम देख सकते हैं। ஏன்னா இயேசுவுக்கு யாரை குறித்து சாட்சி சொல்ல அவசியம் இல்லாம இருந்தது. क्योंकि यीशु को किसी के बारे में गवाही देने की आवश्यकता नहीं है। ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆவி இருக்குங்கிறத அவர் அறிஞ்சிருந்தார். क्योंकि वो कैसे लोग हैं और उनके अंदर कौन सी आत्मा है वो प्रभु जानता था। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு தேவை என்னது? तो हमें क्या जरूरत है? என் கண்ணை திறங்க. मेरी आंखों को आप खोलना என் है। கண்ணை உங்க கண்ண மாதிரி மாத்தணும். मेरी आंखें आपकी आंखें के நீங்க समान பார்த்த होना है। மாதிரி நான் பார்க்கணும். आप जैसे देखते हैं वैसे मैं भी देखना चाहता நீங்க हूँ। எப்படி சொன்னீங்களோ நான் அப்படி சொல்லணும். आप जैसे कहते हैं वैसा मैं भी कहना है। என்ன அதுக்கு லாய்க்கு உள்ள நாட்டு சீக்கிரம் பண்ணுங்க படிக்க मुझे उसके काबिल आप बनाइए प्रभु शीघ्र। நம்ம கேட்டோம்னா நிச்சயம் அவர் செய்வார். अगर हम मांगेंगे तो सच में वो करेगा। நான் கேட்டேன் ஜெபம் பண்ணேன் கிடைக்கலங்கிற வார்த்தையை விட்டுரு. मैं प्रार्थना किया मांगा और मुझे मिला नहीं, जो नहीं मिला वो बात அதுதான் நான் முதல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். उसीलिए मैं पहले आपको एक उदाहरण बताया। நீங்க ஜெபம் பண்ணீங்க உபவாசம் பண்றீங்க வியாதி வந்த உடனே ஐயோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இந்த சத்தத்தை விடு. आप जब बीमार होते हैं तो आप प्रार्थना करते हैं उपवास करते हैं और प्रभु से पुकारते हैं मुझे मदद कीजिए, उस आवाज को आप छोड़ दीजिए। கர்த்தர் கொஞ்சம் விட்டு பாக்குறாரு, நீ உன் சத்தத்தை மாத்தியா நீ மாத்தல அப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லி விடுதலை கொடுக்கிறாரு. प्रभु देखता है तो तुझे छोड़ता है तो तेरी आवाज बदलेगा क्या, तू बदल नहीं रहा है तो वो फिर तुझे उसके लिए छोड़ देता है। உங்க நீங்க சம்பாதிக்கிற பைசா ஒண்ணு கூட வீணுல போகவே கூடாது. आप जो कमाते हैं वो एक भी पैसा व्यर्थ में जाना नहीं चाहिए। டாக்டர்கிட்ட போக கூடாது. डॉक्टर के पास नहीं जाना है। நாம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். हम दूसरों को मदद कर देना है। ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, क्योंकि परमेश्वर का वचन कहता है நம்மள நன்மை செய்கிறவர்களவே மறுபடி பிறப்பு தந்திருக்கிறார். हमें भलाई करने के रूप में ही नया जन्म प्रभु ने दिया है। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு ரெண்டு வசனம் இருக்குது. उसको दो वचन उसके बारे में எபேசியர் 2 அதிகாரம் 10 वचனத்தை வாசித்தீங்கன்னா एबेसियों का किताब दूसरा अध्याय 10वां वचन अगर हम पढ़ते हैं तो வாசிங்க. पढ़ेंगे उसको। ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆமென் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆமென். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. हालेलुया। क्योंकि हम उसके बनाए हुए हैं क्योंकि हम मसीह के द्वारा बनाया गया है, नया सृष्टि बन में हुआ है और मसीह यीशु में उन भले कामों के लिए सृजे गए मसीह यीशु में वो भलाई कामों के लिए हमें सृजा गया है, जिन्हें परमेश्वर ने पहले से हमारे करने के लिए तैयार किया। मैं पहले से एक भलाई काम करने के लिए तैयार करके नया जन्म दिया है। हालेलुया। हालेलुया। और एक इन वचन पढ़ेगा तीतुस पहला अध्याय 14 वचन। விசுவாசத்தில் 2:14 जिसने अपने आप को हमारे लिए दे दिया यीशु मसीह ने अपने आप को हमारे लिए दे दिया ताकि कि हमें हर प्रकार के अधर्म से छुड़ा ले क्योंकि सारे बुराई से हम छुड़ाए जावे और शुद्ध करके अपने लिए एक ऐसी जाति बना ले क्योंकि शुद्ध करके हमको ऐसे साक्षी बना दे जो भले भले कामों में सरगर्म रहो। हाँ, भले भले काम करने के लिए हम तैयार हो जाओ। हालेलुया। हालेलुया। ये तमिल भाषा
அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு கர்த்தர் சகல அக்கிரமத்தில் நின்று நம்மளை மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நல்ல காரியங்களை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களா, பக்தியில உள்ள வைராக்கியமா உள்ளவர்களா இருக்கிறதுக்கு நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. हालेलुया। என்னமோ கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகர் சொல்றாங்க, அப்படி இரு இப்படி இரு, ஒண்ணுமே நீ இருக்க வேண்டாம், இந்த வாக்க பற்றிக்கிட்டு அமைதியா ஏறி தோத்திரம் பண்ணிக்கிட்டு இரு. मसीहाई जीवन ऐसा जीना वैसा जीना, लोग कहते हैं ऐसा कुछ करने की आवश्यकता नहीं, इस वचन को पकड़िए और आप शांत रहिए। பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், शैतान के विरोध खड़ा रहना है। பிசாசுனா என்னது? शैतान मतलब क्या है? உனக்குள்ள வருகிற யோசனைகள், आपके अंदर आने वाली बुरी विचार, உனக்குள்ள வருகிற பயம், आपके अंदर आने वाली डर, உனக்குள்ள நமக்கு எதிராக வருகிற வியாதி, आपके विरोध आने वाली बीमारी, நமக்கு விரோதமா இருக்கிற தரித்திரம், हमारे और आने वाली जो दरिद्रता, இதுக்கெல்லாம் நம்ம ஏத்து நிக்கணும். ये सब का हम विरोध में रहना है। இது எல்லாம் குறி சிலுவையில இயேசு சுமந்து கொண்டார். क्योंकि ये सारे के ऊपर विजय यीशु ने उस क्रूस पर पा लिया। நீங்க பணம் பைசா வச்சிருக்கீங்க, அதனால நன்மை செய்யறீங்க, என்கிட்ட தான் ஒண்ணு இல்லையே அப்படி நீங்க சொல்லலாம். आप पैसे रखे हैं उसलिए तो भलाई कर रहे हैं, हमारे पास तो कुछ भी नहीं, ऐसा आप कह सकते हो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। உனக்கு உள்ளதில இருந்து நீ கொடுக்கும் பொழுது आपके अंदर जो है उसमें से आप देते தேவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதுக்குள்ள இருந்து நான் ஒருத்தர் உங்கள்ட்ட உதவி கேட்கும் பொழுது அதையும் நீ கொடுத்துட்டு ஆண்டவர் செய்வார் நினைச்சு கொடுப்பாயானா? आपके पास प्रभु ने जो दिया उसमें से आप जो है मैं उसे दूंगा तो प्रभु उसमें आश्चर्य काम करेगा, आप कहेंगे तो। मन में सोच के எல்மன் நான் செய்தா ஆண்டவர் என்ன அதை நடத்துவார் அப்படி நினைச்சு நீ அவங்களுடைய அவசரத்துல நிலையில நீ உதவி செய்தா, दूसरों के संकट या तकलीफ के समय में मैं उन्हें करूंगा तो प्रभु मुझे सच में इसका फल देगा। आप सोचिए, நீங்க உங்களுக்குன்னு ஒரு காரியத்துக்குன்னு வச்சிருக்கலாம், आप आपके कुछ काम के लिए वो रखे रहेंगे, ஆனா கர்த்தரை நம்பி நீ அதை செய்யும் பொழுது प्रभु पे भरोसा कर कर आप जब वो करते हो, அத கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். वो प्रभु 1000 गुना आशीष करके देता है। हालेलुया। ले लिया। நான் என்னெல்லாம் இந்த வழியில நடத்தி இருக்கிறாரு, मुझे सब परमेश्वर ने उस रास्ते में चलाया है। நான் 10 ரூபாய் சம்பளம் எடுக்கும்போது உதவி செய்தேன். पास्टर जी जब 10 रुपए पगार लेते तभी भी मदद किया था। 100 ரூபாய் சம்பளம் எடுக்கும்போது உதவி செய்தேன். 100 रुपए जब पगार ले रहे थे तभी भी मदद किया था। हालेलुया। ले लिया। அப்ப நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். हमारा परमेश्वर हमें आशीष करना चाहता है, நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்ல. हम उसके बारे में सोचते नहीं। நம்மள தேவன் அதுக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். प्रभु हमें इसीलिए ही सृष्टि किया है। சரி, நீங்க உதவி செய்தீங்க, உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. देखिए आपने मदद किया पर आपको कुछ मिल नहीं रहा है, நீ நினைக்கணும், आप सोचना है ஆண்டவரே நான் உம்மை நம்பி செய்தேன், இதுல நீ எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், தோத்திரம் பண்ண வேணும். प्रभु मैं आप पे भरोसा कर कर इस कार्य को किया, आप मेरे लिए करेंगे करके विश्वास करता और स्तुति करता। நீர் எங்களுக்கு மறுபிறப்பை தந்திருக்கிறீங்க, நான் போய் பழையபடி போய் விக்கிர ஆராதனை செய்ய முடியாது, क्योंकि आपने एक नया जन्म दे दिया है, फिर से मैं जाकर उस मूर्ति के सामने नहीं पूजा कर सकता हूँ। நான் போய் நீ உலகத்தான மாதிரி பேசி அழிச்சு அந்த மாதிரி நான் நடக்க முடியாது। मैं दुनिया के समान जो है बातें कर कर लड़कर ऐसा नहीं कर सकता। வாழ்க்கையை நீங்க மாத்திட்டீங்க, मेरे जीवन को आपने बदल दिया है। हालेलुया। हालेलुया। अब நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பாரா சந்திக்க तो மாட்டாரா? हमारी जरूरतों को वो पूरा करेगा कि नहीं करेगा? நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? आप अपने बच्चे को जो जन्म दिया उसकी जरूरतों को पूरा करने के लिए कितना ध्यान लगाए रहते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। கர்த்தர் மேல நம்பிக்கை வை. प्रभु पे भरोसा कीजिए। அவர் நம்முடைய சரீரத்தை கிழிச்சு நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி उसके शरीर को फाड़ कर उसमें से हमारे लिए एक नया रास्ता दिया। நாம அங்க போய் அந்த பிடிச்சுக்கிட்டு அந்த ரத்தத்துக்குள்ள போய் இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். हम उसके लहू के उसके अंदर जाकर सुरक्षित रहेंगे। இஸ்ரவேல் ஜனங்கள் इजरायली लोग பஸ்காவை அவங்க அனுசரிச்சாங்க, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கதவுல பூசினாங்க. फसर को उन्होंने मनाया, उस मेमने के लहू को अपने द्वार पर लगाया। அது கர்த்தர் சொன்னா செய்வார்னு சொல்லி நம்பினாங்க, அதனால அவங்க காக்கப்பட்டாங்க. प्रभु ने कहा तो वो करेगा करके उसने भरोसा किया, उसलिए वो बचाए गए। அதே மாதிரி தான் वैसे ही இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எனக்காக பிளக்கப்பட்டது, அவருடைய பெரிய மார்க்கம் எனக்கு தந்திருக்கிறாரு, புது பரப்பு எனக்கு தந்திருக்கிறாரு, நான் பழைய ஆள் அல்ல, நான் தேவனுடைய சிருஷ்டி। यीशु का शरीर मेरे लिए फाड़ा गया है, वो
जो है मुझे बदलने के लिए ये किया है। मैं नया पुराना व्यक्ति नहीं, मैं नया सृष्टि हूँ। அல்லேலூயா. ले लिया। இந்த நினைவு உங்களுக்குள்ள எப்பவும் இருந்து தோத்திரம், என்ன புதிய சிருஷ்டியா மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஜெபம்னா என்ன? ये विचार हमारे अंदर हमेशा नया நான் உங்களை सृष्टि। கேட்கிற ஜெபம்னா என்ன? प्रार्थना का क्या मतलब है? கர்த்தர் சொல்றாரு, இந்த வரப்போகிற இந்த தீமைகளுக்கெல்லாம் நீங்க தப்ப வேணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு. प्रभु कहता है आने वाली इस बुराइयों से तुम बचना चाहते हो, तुम जाग कर प्रार्थना करो। जागते हुए प्रार्थना करो. जागते हो। அப்ப அர்த்தம் என்ன? इसका क्या मतलब है? நீ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா படுத்து வாங்கேஜி உடனே அது இல்ல. आप 1 घंटा प्रार्थना किया बाद में सो गए, वो बात नहीं இல்லைங்க, है। நீ 4 மணி நேரம் உபவாசம் பண்ணா ஜெபம் பண்ண அது அல்ல. 4 घंटा उपवास அது किया, நல்லதுதான். प्रार्थना किया, वो अच्छी बात है, पर वो नहीं है। நீ எப்பொழுதும் இந்த வாக்க நினைச்சு நினைச்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நீ நடக்கிற போதும், கமேல பண்ற போதும், வேலை செய்கிற போதும், இருக்கிற போதும், எந்திரிக்கிற போதும் நீ பண்ணுற தோத்திரம் தான் ஜெபம். आप हमेशा उठते समय, सोते समय, काम करते समय स्तुति करके धन्यवाद करते, वो ही आपका वो प्रार्थना है। ஏன்னா இது எனக்கு தெரியாது. क्योंकि ये मुझे पता नहीं था। ஒரு சகோதரி ராத்திரிலாம் எழுப்பி நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ற சகோதரி, एक बहन थी, अच्छी भविष्यवाणी बताती थी। அவளை நடுராத்திரில எழுப்பி இன்னாருக்காக ஜெபம் பண்ணு, இன்னாருக்காக ஜெபம் பண்ணு, நாளைக்கு இன்னார் உன்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்கன்னு சொல்லுவாரு. ओ प्रभु उसे कहता था तू इसके लिए प्रार्थना कर, बीच में रात को उठाकर इसके लिए प्रार्थना कर, कल ये लोग तेरे और प्रार्थना करने आएंगे, उनके लिए प्रार्थना कर, कहता था। நான் போகும்போது இன்னைக்கு நீ வரோம், கவனமா பேசு அப்படின்னு சொல்லுவாரா. मैं जब जाता था तो वो बहन कहती थी आज ये आएगा, उसलिए आप ध्यान से बातें कीजिए। அப்போ அவ நான் போய் கேட்பேன், எனக்கு எப்படி இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. क्योंकि वो बहुत तकलीफ उठा रही थी, तो मैं जाके पूछा आप कैसे हो करके। நான் சொல்லுவேன், உன்னோட கர்த்தர் இவ்வளவு அழகா பேசும் பொழுது நீ ஏன் கவலைப்படுற, அவரை நம்பி இரு, இப்படி இரு, இப்படி செய்ன்னு சொல்லுவேன். मैं उसको कहता था प्रभु तेरे से बातें करता तो क्यों कष्ट उठा रहा, तू ऐसा रहे वैसा रहे करके बताता था। அவ செய்து அதனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவா. वो ऐसे काम को कर कर उसके आशीषों को भी पा लिया। அவ சொல்றா, என்ன ராத்திரி தூங்க விட மாட்டேங்கிறாரு, 2 மணிக்கு எழுப்பினார் கவனி ஜெபம் பண்ணுங்கிறாரு, 3 மணிக்கு எழுப்பினாருக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு, இப்படி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு அப்படின்னா. वो कहती है मुझे प्रभु रात को सोने नहीं देता, उठा देता है, 2 बजे इसके लिए प्रार्थना कर, 3 बजे इसके लिए प्रार्थना कर कहता है। நான் சொன்னேன், ஆண்டவர்ட்ட சொல்லு, ஜோசப் வந்து இப்படி சொன்னாரா, நீங்க அவரை போய் எழுப்புங்க. நான் சொன்னேன், என்ன வந்து எழுப்ப சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். मैंने कहा उससे तुम अभी प्रभु से बातें होगा तो कहना कि जोसेफ भाई ने कहा आप उसको जाके उठाइए, मुझे छोड़ दीजिए। யார்கிட்ட சொன்னது நீர் கேட்டீர் இல்லையா? हाँ मुझसे आपने कहा तो आपने सुना था ना। என்னோட அவர் பேசும்போது நீங்க கேட்டீங்க இல்லையா? मैं जब उससे बातें की आपने सुना था। எனக்காக வேண்டி நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நான் நீ யார்கிட்ட வந்து பேச சொல்லு, நான் எல்லாருக்கும் வேண்டி ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். அப்படி அவர்கிட்ட சொன்னேன், मैं अभी जाकर मैं सबके लिए प्रार्थना करूंगा, मेरे से प्रभु बातें करने बोले, ऐसा मैंने उसे कहा। அப்போ ஆண்டவர் சொன்னாரா, तब प्रभु ने उसे कहा அவன் ஜெபமா பண்ணலன்னு சொல்றா, वो प्रार्थना नहीं करता, ऐसा तू कहता है क्या? அவர் சொன்னோம்னா இங்க பாரு அவன் எப்படி இருக்கிறான் பாரு, देख वो कैसा है करके கர்த்தர் அங்க ஒரு பிக்சரையே போட்டு விட்டாரு. उसके सामने पूरा जो है पिक्चर उसको बता दिया। நான் போகும்போது ஆண்டவரே வார்த்தை இப்படி சொல்லுதே, நான் இப்படி இருக்கிறேன்னா என்ன ஏன் இன்னும் பலப்படுத்த மாட்டேங்கிறீரு, எவ்வளவு வேலைகள் இருக்குது, இதெல்லாம் செய்யணுமேன்னு சொல்லி போகும்பொழுதும் வேலைக்கு போகும்போதும் வரும்பொழுதும் நினைவிலே ஓடுறது வைக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் அவருக்கு காட்டியிருக்கிறார். प्रभु ने उसे ऐसा दिखाया जो मैं काम करता, जब मैं चल के जाते समय वचन को ध्यान करे, प्रभु आपने कहा है क्यों आप ये कर रहे नहीं करके प्रभु के विचार में ही प्रार्थना करते। இன்னும் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், இந்த வார்த்தை என்ன நிறைவேறலையே, நிறைவேற்றும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு ஆண்டவரோடு இப்படி நம்ம தியானிச்சுட்டு போறதா அவளுக்கு காட்டியிருக்கிறார். अभी तक जो है वो आपने कहा है वो मेरे जीवन में हुआ नहीं, आप कीजिए करके वो सब मैं जो ध्यान करता वो सब बातों को उस बहन को प्रभु ने बताया। பெருசாட்டு காட்டுறதுக்காக சொல்லல, मैं अपने आप को बड़ा बताने के लिए नहीं कह रहा இது हूँ, உங்கள் வாழ்க்கையில வேணும், ये आपके जीवन में चाहिए। அப்ப அவ என்ன மறுநாள் போன என்ன ஆண்டவர்ட்ட சொன்னியா எழுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். मैंने दूसरे दिन उस बहन के पास गया, क्या प्रभु को तूने बताया, मुझे तो प्रभु ने उठाया नहीं है करके। அப்பா உங்களுக்கும் உங்க ஜெபத்துக்கும் என் ஜெபத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நீங்க தான் எப்பவும் ஆண்டவரோட இருக்கிறீங்களே அப்படிங்கிறா. वो कहती है भाई आपका प्रार्थना और मेरे प्रार्थना सीढ़ी रखेगा तो भी नहीं पहुंचे, क्योंकि अब हमने देखा आप तो हमेशा प्रभु की संगति में चलते हैं। அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப தேவனுக்கு புரியாது,
तब मैं समझ गया प्रभु को वो प्रिय है। நாம தேவனுடைய வாக்குகளை தியானிக்கிறது அவருக்கு பிரியம். हम प्रभु के वचन को ध्यान करना ये परमेश्वर पसंद करता है। நீ உபவாசம் எடுத்து அதை எடுத்து அழுகிறது அவருக்கு பிரியம் கிடையாது. उपवास लेकर वो कर कर रोना ये प्रभु को पसंद नहीं है। உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சமைச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து சாப்பிட வேண்டியது நம்முடைய வேலை. आपको पका कर रखा हुआ उस आशीष को खाना वही आपका काम है। ஒரு விருந்துக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்து விருந்துக்கு போகிறோம், அங்க எல்லா விதமான பொருட்களும் எடுத்து வச்சிருக்குது, உனக்கு இஷ்டமானதை நீ எடுத்து சாப்பிடலாம். एक शादी के दावत में जाते हैं, वहां पर आपको जो पसंद है सब भोजन तैयार रखा हुआ है, आपको जो चाहिए वो उठाकर खा सकते हो। அங்க போய் அழுதுகிட்டு இருப்பீங்களா, எனக்கு கொண்டு வான்னு சொன்னா கொண்டு வருவாங்களா? वहां पर आप क्या रोते बैठेंगे मेरे लिए लेके आओ, ऐसा कोई लेके आएगा क्या? அது தப்பு. वो गलत बात है। ஆகையினால நாம இந்த வாக்க பற்றி கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? इसीलिए हम उस वचन को पकड़कर हमेशा आनंद में रहना है तो कैसा रहना है? இந்த வார்த்தையை பற்றி கொண்டு நடப்பதுதான் கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா उस இருக்கிறது. वचन को पकड़कर चलना ही प्रभु में आनंद में रहना है। பாருங்க, தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு, देखिए प्रभु स्वर्ग में है, நம்ம மத்தியில இருக்கிறாரு, हमारे बीच में है, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே आपके और मेरे अंदर भी है। உங்களுக்குள்ள எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு? आपके और मेरे अंदर कैसा है? வார்த்தையினாலே இருக்கிறார். वचन के द्वारा है। அந்த வார்த்தையை நம்புகிற அந்த விசுவாசம் தான் அவர் வாசம் பண்ணுகிற இடம். वो वचन पे भरोसा कर विश्वास करते हैं, वो प्रभु का निवास स्थान है। இதுதான் ரகசியம். यही रहस्य है। ஆமா, வார்த்தை தேவனா இருக்கிறது, वचन परमेश्वर है, தேவன் ஆவியா இருக்கிறார், परमेश्वर आत्मा है, தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு, परमेश्वर स्वर्ग में है, அவர் நம்ம மத்தியில இருக்கிறார், हमारे बीच में है, நமக்கு உள்ளேயே இருக்கிறார், हमारे अंदर भी है। அல்லேலூயா. ले लिया। ஒரு வசனத்தை வாசிக்கலாம், நான் ஜெபிக்கலாம். एक वचन वो पढ़ेंगे। கொலோசியர் 1:27 வாசிங்க. कुलुस्सी का किताब पहला 21 वचन 27 27 पहला में 27 பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கி இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञान हो कि अन्य जातियों में उस भेद की महिमा का मूल्य क्या है, और वह यही है कि मसीह जो महिमा की आशा है तुम में रहता है। महिमा का आशा में प्रभु वास करता है. ले लिया। நம்முடைய இந்த எண்ணங்களில நம்முடைய சிந்தைகளில தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எதுன்னா, हमारा जो विचार में हमारी सोच में वास करने वाला परमेश्वर का स्थान कौन सा है? நம்ம வார்த்தையை நம்பி நாம இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையை நம்பி என்ன பேசுறோமோ அது நடக்கும். वचन पे भरोसा कर कर जो हम बातें करते हैं उसमें वो होता है। அப்ப நீங்க நாம என்ன செய்ய வேணும்? तो हमें क्या करना है? நான் புது சிருஷ்டி, मैं नया सृष्टि हूँ, நான் பழைய மனுஷன் அல்ல, पुराना व्यक्ति नहीं हूँ, நான் புது மனுஷனா ஜீவிக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். मैं नए इंसान जीने के लिए प्रभु ने मुझे चुन लिया है। அவருடைய வார்த்தையினால நான் புது பரப்பை அடைஞ்சிருக்கிறேன். वचन के द्वारा मैं नया जन्म लिया हूँ। அவருடைய வார்த்தையை எனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். उसके वचन को मेरे अंदर में रखा हूँ। எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தையை கொண்டு பேசி நான் ஜெயம் எடுப்பேன். वो कौन सा भी परेशानी कितना ही आने दो, मैं परमेश्वर के वचन को कहकर मैं विजय प्राप्त करूँ। இப்போ எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? आप कितने लोग எப்படி எடுக்கணும் विजय कैसा प्राप्त करना है? பாருங்க, நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, देखिए हमें परेशानियां हैं, நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் हमें இருக்குது. नाना प्रकार की परेशानियां हैं। இங்க போனா முடியல, அங்க போனா வழி இல்ல, यहाँ जाऊंगा तो नहीं और वहाँ रास्ता नहीं दिख रहा। என் ஆண்டவர் எனக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறபடியால் मैं ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லணும். मेरा प्रभु मुझे रास्ता निकाला है, इसलिए मैं धन्यवाद करता என் हूँ। ஆண்டவர் என் வியாதியை சுகமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். मेरा परमेश्वर मेरी बीमारी से चंगाई दिया, इसलिए धन्यवाद। ஒரு தடவை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் பிறகு நான் சுகமாயிட்டேன் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். एक बार प्रार्थना करने के बाद मैं चंगाई हो गया, धन्यवाद धन्यवाद करके कहना है। அல்லேலூயா. ले लिया। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीहाई जीवन இதுதான் है, ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. यही विजय लेने वाला जीवन है। கவலைப்படாம இருக்கணும்னா இதை புரிந்து கொள்ளுங்க. बिना चिंता का जीवन बिताना है तो इसे समझ लीजिए। ஏன்னா நமக்கு விரோதமா அவன் எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். क्योंकि हमारे विरोध वो कुछ ना कुछ कार्य को करते रहेगा। இதுதான் பிசாசுடைய வேலை. यही शैतान का काम है। ஏன்னா நம்முடைய நினைவுகளையும் சிந்தைகளையும் மாற்றணும். हमारे विचार को, हमारी जो
मर्जी को बदलना है। இந்த வார்த்தை மேல உள்ள நம்பிக்கையை நம்மளை விலக செய்யணும். इस वचन के ऊपर के भरोसा को से हमें दूर करना है। அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர்ங்கறத நம்ப விடாம பண்றதுக்கு தான் அவனுடைய வேலை. उसने वाग्दान किया वो सच्चा है, उस पे नहीं भरोसा करना ही दिलाना ही उसका काम है। அதுக்காக வேண்டி அவன் பல காரியங்களை செய்துக்கிட்டு उसके लिए वो कुछ भी कार्य को कर सकता है। ஆனா வேதம் சொல்லுது, पर वचन कहता है நீ அவன் எதிர்த்து நில்லு, तो उसके विरोध खड़ा रहे। நீ தேவன் சொன்ன வாக்கை பேசு, तो परमेश्वर ने कहा उस वचन को बातें कर। வானமும் பூமியும் ஒளியும் அவர் பண்ணின வாக்கு மாறாது. दुनिया धरती और आकाश टल जाएगा, पर उसने कहा उस वचन कभी न ஓட அவன் வியாதி ஒண்ணும் செய்யாது, இயேசுவின் நாமத்துல பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவே நீர் சுகம் கொடுத்ததுக்காக தோத்திரம்னு சொல்லிட்டே இரு. हाँ, आप कहना है तो जो बीमारी वो तो मुझे कुछ नहीं कर सकता। உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ இந்த பிரச்சனையே கர்த்தாவே எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. आपको जितना அப்படியே இரு. पैसे का आवश्यकता है उसको எப்படி வரும், அங்க வருமா அங்க வருமான்னு பார்க்காத, வரும் எப்படியா वரும். कहाँ से आएगा, यहाँ वहां से मदद आएगा ऐसा मत सोच। परमेश्वर का मदद कैसे भी आएगा। ஹல்லேலூயா. ले लिया। இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. इजरायली लोग ऐसे ही कष्ट उठाए थे। கர்த்தர் கொண்டு வந்தாரு வழி இல்லாத இடத்துக்கு. प्रभु ने लेके आया जहाँ पे रास्ता नहीं है। அவங்க மன புத்தியிலையும் சிந்தையிலையும் எட்டாத ஒரு இடம். उनके बुद्धि उनके विचार में पहुंच नहीं सकता वैसे தேவன் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வழி விடுவார்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. प्रभु ने समुद्र को दो भाग कर उनको रास्ता दे दिया, उनको पता ही नहीं। அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ऐसे ही हमारे जीवन में भी நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். हमारे जरूरतों को प्रभु ऐसे ही पूरा करता है। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे, கண்களை மூடுவோம், आंखें बंद करेंगे, முழங்கால் படிடுவோம், இல்லைன்னா எல்லாரும் எழுதி நிற்போம். घुटने करेंगे या घुटने में आएंगे, सब खड़े हो सकते हैं। எழும்பி நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். पवित्र प्रभु आपको धन्यवाद करते हैं। உம்முடைய வார்த்தை எவ்வளவு இன்பமா இருக்கிறதா. आपका वचन कितना मीठा है प्रभु। கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். आपका परमेश्वर आपके बच्चे उसका अनुभव करें। கர்த்தாவே பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் காலின் கீழ் நசிக்கத்தக்கதான அந்த பரிபூரண விசுவாசத்துக்குள்ள நடத்துங்க. प्रभु शैतान और उसके सारे क्रिया को आप उसके पैरों तले कुचलने के लिए परमेश्वर आपने मदद की। ஒவ்வொருடைய விசுவாச கண்களும் கர்த்தாவே திறக்கப்படட்டும். हर एक का विश्वास की आंखें प्रभु खुल जाए। கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். परमेश्वर आपकी पवित्र आत्मा के द्वारा हर एक को आप चलाने के लिए मांगते हैं। உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படும்படியா, நீ ரட்சித்த நீ ரத்தம் சிந்தின நோக்கம் நிறைவேற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी मर्जी जैसे प्रभु आसमान में पूरी है, तो वैसे ही आपके ऊपर भरोसा करने हर एक बच्चों के ऊपर आपने लहू गिरा, हर एक के ऊपर वो पूरा होने दे प्रभु। உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எல்லா தீங்குக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளத்திலும் எழும்பட்டும் கொழுந்து. आपका लहू का सामर्थ्य हर एक बुराई से उनको बचाता है करके वो भलाई हर एक के जीवन में उठने दे प्रभु। இயேசுவின் உங்க நாமத்துல கேட்கிறேன். प्रभु यीशु आपके नाम से मांगते हैं, आमीन।